அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உறவுகளால் துரோகங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி துன்பமில்லை. ஏனென்றால் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் நீச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் புதன் நீச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் அங்கு வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் இக்காலகட்ட தொடக்கத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இக்காலகட்டங்களில் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த புதனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாம கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தருங்க. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. சர்ப்ப கிரக வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காலகட்டங்களில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்குது. பல முறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாற இருக்குதுங்க. அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்து வருவாங்க. அதே போல் நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன கவலையை அளிக்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பா இக்காலகட்டங்களில் புதன் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்தவர் தற்போது வக்ரம் பெறுகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரும் தகவல்கள் வரலாங்க. குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீங்க. புதிய வாகனம் வாங்குவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பெற்றோருடைய ஆதரவு குறையுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவே அமைஞ்சிருக்குது. குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்த்துக்கோங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் செவ்வாயும் விரயத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பது வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்கும் என்பது தெளிவுபடுத்துதுங்க. உஷ்ண சம்பந்தமான பிணிகளால சரும உபாதைகள் உடலை வருத்துங்க. குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் குழப்பமும் மேலிட இருக்குது. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனை
பிரச்சனைகளால் கவலையும் ஏற்பட்ட இந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்கள் பேச்சில் செயலில் நிதானம் பொறுமை அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை இழந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரிடம் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. ஜனன கால தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரம் சற்று கடுமையாகவே இருக்கக்கூடும் என்பதை சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சரக்குகளுடைய விற்பனை நிலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இந்த நிலையில் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களில் பிரச்சனைகள் உருவாகுங்க. கூடுமான வரைக்கும் இந்த முயற்சிகளுக்கு உங்களுடைய சொந்த பணத்தை வைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கடன் வாங்கி முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உணர்த்தியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் புதன் பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களினால பாடங்கள்ல மனதை செலுத்த சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. புதன்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது பாதுகாப்பை அளிக்குங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்குங்க. அதன் காரணமாக வயலில் முழு கவனத்தையும் செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணச்செலவு சக்திக்கு மீறி ஏற்படும். சில தருணங்களில் புதிய கடனை ஏற்க நேரிடுங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை. குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 தினங்களில் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.